ஜெனியோட அம்மா அப்பா, அதாவது சுந்தர், விஜி. இப்போ பாட்டி தாத்தா அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால் சர்ச்சில் போயிட்டு ஃபாதர்கிட்ட பேசி சர்ச்லேயே ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. என்ன தான் இவங்க லவ் சக்ஸஸ் ஆனாலும் அவங்களுடைய அண்ணனுடைய கோபம் குறையலை. அண்ணனுக்கு தலைக்குனிவாக இருக்குது. தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பெயர் ஊர் ஃபுல்லாக பரவுது. ஆனால் அந்த ஊரில் நம்புகிறவங்க தானே நம்புவாங்க. மற்றவங்க எல்லாருமே இல்லை நல்ல பொண்ணு, அந்த பையனும் நல்ல பையன்தான், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க, பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க கொண்டாடலை. ஆனால் விஜயோட குடும்பத்தில் ஒரு சில உறவினர்கள் அவங்கள பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள அந்த வசை மொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வசைப்பாடிக்கிட்டே இருக்காங்க. பல எதிர்ப்புகளை மீறி திருமணம் நடந்து ஒரு புது வீட்டில் பல மனிதர்களோட பழக வேண்டிய சூழல் அம்மாவுக்கு ஏற்படுது, அதாவது விஜிக்கு ஏற்படுது. இருந்தாலும் தன் கணவருக்காக எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. குடும்பத்துக்கு முதல் மருமகளாகவும் வராங்க. குடும்பம் அப்படின்னாவே கண்டிப்பாக மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனார் அப்படிங்கிற சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து தான் வர வேண்டிய சூழலில் வந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். குடும்பத்தை பிரிந்து வந்தாலும் பாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனதுக்குள்ளாரையே ஓடிக்கொண்டு இருக்கும். அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் பாசம் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டே இருக்குது. ஸோ அப்போ கன்சீவ் ஆகுறாங்க, அதாவது முதல் குழந்தை ஜெனி பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த செய்தி அவங்களுடைய அக்காவிற்கு, அதாவது முதல் அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க குடும்பத்திலேயே மூத்தவங்க, அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க விஜயை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா கடைசி குழந்தை, இந்த விஜயை வளர்த்த பொறுப்பு அந்த அக்காவிற்கு தான் சேரும், அம்மாவிற்கு அடுத்த ஸ்தானம். ஸோ அதனால் அங்கேயே கூப்பிட்டு தங்கச்சிக்கு வளகாப்பும் பண்ணுறாங்க, தங்கச்சியோட மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் திருவண்ணாமலையில் ஜெனி பிறக்கிறாங்க. ஜெனி பிறந்த செய்தி கேட்டு அவருடைய தாய் மாமன் அக்கா வீட்டிற்கு, அதாவது திருவண்ணாமலைக்கு வராரு, தங்கச்சியும் தங்கச்சி குழந்தையும் பார்க்க. ஆனால் மனது பார்க்கணும்னு, ஆனால் பார்க்க முடியாமல் அந்த இடத்துலையே வாசலையே நின்றுட்டு போயிடுறாரு. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். 10 வருடங்களுக்கு பிறகு தான் தங்கச்சியும் அண்ணனும் சந்திக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி பிறந்து 10 வருடம் கழித்து தான். அண்ணனை பார்த்த நொடி தங்கச்சியும் அண்ணனும் சேர்ந்து ஒருவருக்கொருவரை கட்டிப்பிடித்து கொண்டு அழுவுறாங்க. தங்கச்சி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அண்ணனும் கேட்க, தங்கச்சியும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அண்ணன் கிட்டே கேட்குறாங்க. என்னதான் அண்ணன் தங்கை பாசமலராக ஒன்று சேர்ந்தாலும் குடும்பத்தில் விரிசல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. விஜி மேலே இருக்கிற கோவம் பாதி உறவினர்களுக்கு அப்படியே இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய குறைகள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஜெனிக்கு 10 வயது ஆகும்போது தான் அம்மாவினுடைய உறவினர்கள் அறிமுகம் கிடைக்குது. தாய் மாமா, அத்தை, பெரியம்மா குழந்தைகள் அப்படிங்கிற அறிமுகம் ஜெனிக்கு அப்போ தான் கிடைக்குது. இப்போ ஜெனி அப்பாவினுடைய சம்பளம் வெறும் 400 ரூபாய். அதை வைத்து கொண்டு தான் கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜெனியோட அப்பாவுக்கு சோகங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காமிக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். தன்னுடைய வருமானத்திற்காகவே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டீ காஃபி கூட குடிக்க மாட்டார். ஸோ அவருக்கு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த பழக்கம் கிடையாது. இதற்காக குடும்பத்திற்காக அந்த வருமானத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்போதுமே உண்டு. ஸோ அதனாலேயே மற்ற டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் எல்லாமே ஜெனியோட அப்பாவை ரொம்ப கஞ்சத்தனம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. பேருந்து ஓட்டுநராக அவங்க கூட பழகக்கூடிய கிளீனர்ஸ், கண்டக்டர்ஸ், இவங்க அடிக்கக்கூடிய லூட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா செந்தில் கவுண்டமணி ரேஞ்சுக்கு போகும். ஸோ அது ஒரு ஜாலியாகவே அவங்க பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் அப்பா ரொம்ப சந்தோஷமாக அந்த டயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி இப்போ 8ஆம் வகுப்பு வராங்க. ஸோ 8ஆம் வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எது பார்த்திங்க அப்படின்னா வாலிபால் அண்ட் பேஸ்கெட் பால். ஸோ அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிற ஒரு டீச்சர். ஸோ அவங்களுடைய தூண்டுதலில் அவங்க விளையாண்டாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவல்லாம் நம்ம ஜெனி போகலை. ஸ்கூல் லெவலில் மட்டும் விளையாடுறத விட நிப்பாட்டிக்கிட்டாங்க.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மரம் நடு விழா அப்படிங்கிறது நடைபெறும். குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு விழா. அதில் மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து ஜெனியும் வந்து மரம் நடு விழாவில் பங்கேற்கிறாங்க. அதற்கான சர்டிஃபிகேஷனும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து வாங்குறாங்க. அது ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் படிக்கிற காலகட்டத்தில்.